I want you to turn to Numbers chapter 11. 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்க இந்த இடத்துல we see the power of God. தேவனுடைய எப்படி சொல்லணும்னா, ஏதோ இந்த ஒரு பகுதியில மாத்திரம் தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்கிறீங்கன்னு நான் சொல்லல. From every page, from Genesis 1ஆம் அதிகாரத்திலிருந்து ரெவலேஷன் கடைசி 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க பக்கத்து பக்கம் கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்த்து கொண்டே இருக்க முடியும். You can witness the glory, the power of God. தேவன், நம்முடைய தேவன் அத்தனை மகத்துவம் உள்ளவர். நம்முடைய தேவன் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ ஒரு விக்கிரகமோ அல்ல. He is living God. He is a true God. அவர் தான் வானாதி வானங்களையும் பூமியும் ரெண்டு சராசரங்களை உண்டு பண்ணினார். He is the one. நீங்க பாக்குற இன்னைக்கு இந்த நாட்கள்ல இந்த வெயில் அதிகமா இருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு சூடு இருக்கிறதோன்னு கேட்கிறோம்ல. அந்த சூட்டை கொடுக்கிற அந்த சூரியனை படைத்தவர் தேவன் தான். ஏமேன். நம்ம பூமியில இருக்கும் போது இத்தனை அந்த அனலா இருக்கும் போது அவ்வளவு நம்ம வருத்தப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க, அதை படைத்த தேவன். அப்போ அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், எவ்வளவு மகத்துவம் உள்ளவரா, எவ்வளவு மகிமை உள்ளவரா அவர் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையில எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும். வராதுன்னு இல்லை. பலவீனங்கள்ங்கிற சூழ்நிலை வரும், கஷ்டம் வரும், போராட்டங்கள் வரும், மரணங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள், இதெல்லாம் you will go through. எல்லாம் வரும். பிரசங்கில சொன்னபடி எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று எழுதியிருக்கிறபடி அது நல்லோருக்கும் வரும், தீயோருக்கும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வரும், கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் வரும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் வரும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வரும். It will be there. It will come. It will come. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட those who worship the living God, those எந்த பிள்ளை, எந்த மக்கள் இந்த அன்பு ரட்சகராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதி முதல் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். He is still doing the same thing. ஆமென். ஹல்லேலூயா. சோ அவர் என்ன பண்றார்? பைபிள் சொல்லும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கொண்டு வருகிற கர்த்தரா அவரு. ஆமென். இப்படியாப்பட்ட தேவன். இந்த தேவன் என்ன பண்றாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கமோஷன் உண்டாகுது. These were the people. ஆண்டவராகிய இயேசு தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி இஸ் டைரக்டிங் தம். அவர்களை எங்க கொண்டு போகிறாருங்க? டு த ப்ராமிஸ்ட் லாண்ட், கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போகிறதுல கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கள் புறப்பட்டு போய் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு கூட்ட ஜனத்துக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருது. அவங்க சொல்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு முறுமுறுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நாங்க எகிப்துல இருக்கும் போது எங்களுக்கு நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாடுகள் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? we ate. நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், மாம்சம் சாப்பிட்டோம். இப்ப இந்த வனாந்திரத்துல எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எவ்ரி டே த சேம் மெனு. மன்னாவதான் இந்த கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு நாக்கெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி மோசைக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க. ஆமென். அப்ப மோசைக்கு அவ்வளோ ஒரு துக்கம் உண்டாகிறது. ஆமென். அவர் ஏதோ ஒரு மோசே ஒரு 5-10 பேர் இல்ல, 100-200 பேர் இல்ல, அவர் பல லட்சம் மக்களை இந்த வனாந்திரத்துல நடத்தி கொண்டு as the leader is guiding them. ஆமென். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஃபெடப் ஆயிரும். ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லும் போது, ஒன்னொன்னு கேட்கும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன் தான் இது வருகிறதோ என்று கேட்கக்கூடிய கேள்விகளோட நாம இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். ஆமென்.
சின்ன காரியம், அந்த பிள்ளைகளுடைய காரியம் இருக்கட்டும், கணவனுடைய காரியம் இருக்கட்டும், மனைவியுடைய காரியம் இருக்கட்டும், ஏன் எதுக்குன்னு சொல்லி நாம போராட ஆரம்பித்து விடுகிறோம். மோசேக்கு யோசித்து பாருங்க, அவர் சொல்வார் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், only men were 6 lakhs. Amen. 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்களாம். அப்போ அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க, குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இந்த 20 லட்சம் பேர்களை மோசே அவர் கையில கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் there was issues. மோசே கிட்ட வரும், அவர் ஜட்ஜ் பண்ணும். காலை தொடங்கி ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் அவர் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படியேப்பட்ட நேரத்துலதான் அவங்க சாப்பாடுக்கு கத்துறாங்க, எல்லாத்துக்கும் பண்றாங்க. மோசே, நான் என்ன பண்றது ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் சுமக்கிறது என்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மோசேக்குள்ள வரும். மோசேக்கும் தேவனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மோசே கேட்பார், ஆண்டவரே இவங்க எல்லாம் இப்ப மாம்சம் கேட்கறாங்க ஆண்டவரே, தே வாண்ட் மீட், தே வாண்ட் நான்வெஜ் கேட்கறாங்க, நான் எங்க போய் இவங்களுக்கு கொண்டு வர்றது, நான் எங்க கொண்டு போய் வர்றது? அப்போ தேவன் அவருக்கு மோசே கிட்ட சொல்லுவார், அவங்கள்ட்ட சொல்லு, நான் அவங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு நாங்க மாம்சத்தை கொடுப்பேன். எப்போ? ஒரு நாள் 2 நாள் திருப்தி இல்ல, 1 மாதம் காலம் அவர்களுக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் தம் நான்வெஜ் ஃபார் 1 month. அவங்க திகட்டி போகிற அளவுக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ மோசே தேவனை பார்த்து அவர் கேட்பாரு. 21ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது, அதற்கு மோசே, என்னோட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர், இங்க ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா ஒரு பதில் சொல்றாருங்க. அழகா சொல்றாரு. மோசேயுடைய குழப்பம், கன்ஃபியூஷன், போராட்டம், இதன் நடுவுல மோசேக்கு ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை கொடுக்கிறாரு. ஆமென். அது என்ன தெரியுமா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்றாருங்க, நான் சொன்னபடி நடக்குமா நடக்காதா என்பதை நீ இப்ப பார்க்க போற. அதோட அவர் சொல்றாரு, அந்த லார்ட் செட் டு மோசே, is the Lord's hand short? என் கை குறுகி போச்சா? என் கை குறுகி போச்சா? இட் மீன்ஸ் God was telling, நான் இவ்வளோ எகிப்துல இவ்வளோ அற்புதங்களை செய்தேன், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தேன், பார்வோனையும் சேனையும் அந்த சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்ட தேவன் நான், மேக சம்பத்தினாலும் இரவு சம்பத்தினாலும் நடத்தி கொண்டு இருக்கிறேன். இந்த மக்களுக்கு 20 லட்சம் மக்களுக்கு எவ்ரி டே 3 வேளை நான் அவர்களுக்கு வயிறார நான் மன்னாவை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இவ்வளோ செய்த கர்த்தர் இவங்களுக்கு 1 மாசத்துக்கு நான்வெஜ் கொடுக்க முடியாதா? மோசேயோட கேள்வி, ஆண்டவரே எவ்வளவுதான் ஆண்டவரே, எவ்வளவுதான் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் கூட அடிச்சா அவங்களுக்கு பத்தாதே, கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாதே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தட் இஸ் யோர் திங்கிங், தட் இஸ் நாட் மை வே. இன்னைக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்துல கர்த்தர் எனக்கு இது செய்வாரா, கர்த்தர் இது எனக்கு கொடுப்பாரா, இது என் வாழ்க்கையில நடக்குமா, என் பிள்ளைங்க, என் கணவன், என் மனைவி, இவ்வேலை, பணம், இப்படி இது கர்த்தர் செய்வாரா, இது கொடுக்க முடியுமா, இது மாற்ற முடியுமா என்கிற கேள்வியோட நாம நிறைய நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, முகமாய் மோசே தேவனை பார்த்தாரு, பேசினாரு, கேக்குறாரு, எப்படி சாத்தியம் ஆண்டவரே, எப்படி சாத்தியம், எப்படி நடக்கும்? ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் அழகா சொன்னார் ஏசாயால, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல கூட இப்படிதான். மத்தேயு 14 பாத்தீங்கன்னா, இன்னும் யோவான் 6 இதுல எல்லாம் படிச்சீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டு இருப்பார். சாயங்காலம் ஆயிருது, வந்தவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பா. அப்ப இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே இத்தனை பேருக்கு ஒரு வருஷத்தின் சம்பளம் வேணும், 1 வருஷத்தின் வருமானம் வேணும், இவங்களுக்கு ஒரு இத்தனை பேர் சாப்பிட்டு திருப்தியா இல்ல,
சும்மா ஒரு பீஸ் எடுத்தாலும் 1 வருடத்தின் பணம் வேணாம் ஆண்டவரே, 1 வருடத்தின் சம்பளம் பணம் வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, அவர் பைபிள் சொல்லும், தான் செய்ய போகிறதை அறிந்தே அவர் சொன்னாராம். ஆமென். அப்ப அங்க இருக்கிற ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அதை வாங்குறாரு, அதை எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, பிட்டு கொடுக்கிறாரு, மீன் அப்படியே கொடுக்கிறாரு. பிறகு பார்த்தா அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதியானதை 12 கூட எடுத்தாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, 5000 புருஷர்கள், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இப்படி ரஃபா கால்குலேட் பண்ணாலுமே 20,000 பேரை சொல்றாங்க. ஆமென். அத்தனை பேருக்கு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். இங்க அதை விட பல மடங்கு, எத்தனைங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, அது உன் வேலை இல்லப்பா. ஐ நோ வாட் டு டூ. ஐ நோ எப்படி இத பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாட் எவர் மே பி த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் உங்க வாழ்க்கையில இருக்கிறத இருக்கலாம். ஐ டோன்ட் டினை தட். ஆமென். சந்தேகங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம். அது நடுவுல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அது நடுவுல ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆமென். You may be in fear but you are still praying. அப்ப உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கர்த்தர் என்ன சொல்றார்? I know what to do. It's not your problem. என்ன தெரியுமா? நீங்க நிறைய நேரத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன். As Moses brought the issues to God, உங்க பிரச்சனைய இன்னொரு முறை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் தெரிவிங்க. Let God know your issues. பிலிப்பியர் 4:6 படி எல்லாத்தையும் சொல்லுங்க. Let God know everything. அவர் தாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு யாருக்கிட்டையும் போய் புறங்கூற மாட்டாரு. மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்ன, but God will never do that. He knows the truth. He knows the reality. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பாடுகளும் அவருக்கு தெரியும். உங்க தடுமாற்றம் தெரியும். நீங்க தனிமையில போராடுகிறது தெரியும். நீங்க கண்ணீரோட இருக்கிறது தெரியும். நீங்க அழுது கொண்டு இருக்கிறது தெரியும். He knows everything about you. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ மோசேக்கு சொல்றார், என்னப்பா நீ என்ன பார்த்து இப்படி கேட்கிற? இப்ப உங்களை பார்த்து கேட்கிற, என்ன இதெல்லாம் செய்ய முடியாதா? இந்த ஒரு அற்புதத்தை என்னால செய்ய முடியாதா? Why do you think like that? மன்னாவை கொடுத்த தேவன் தான் இந்த ஜனங்களுக்கு 1 மாசத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றார். 1 மந்த்துக்கு நான் கொடுக்க முடியாதா? Nobody knew, understood. மோசேக்கு தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கும் தெரியாது, எப்படி அற்புதம் நடக்கும்னு தெரியாது. டோன்ட் வரி, எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு, என் இயேசு அற்புதத்தை எனக்கு செய்வார், என் கண்ணீரை துடைப்பார், என் பயத்தை நீக்குவாருங்கிற அந்த நம்பிக்கை மாத்திரம் உங்களுக்குள்ள இருந்தா போதும். தேவன் சொன்னதை அப்படியே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். எப்படி நடக்குதுன்னு தெரியாது, ஆனா வேதம் சொல்லுகிறது 31ஆம் வசனத்துல என்னாகமம் 11:31 படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகள் அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரமும் விழுந்து விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. மோசே சொன்னார், ஆடு மாடு மீன். ஆண்டவர் சொன்னார், ஐ ஹேவ் சம்திங். ஒரு காற்று அனுப்புனாராம். ஒரு காற்று அனுப்புனதுனால அந்த காற்று காடைகளை கொண்டு வந்ததான். பாளையத்தை சுத்தி இருந்ததான். எத்தனைங்க? 2 முழம். 2 முழம் உயரத்துக்கு. யோசிச்சு பாருங்க, 2 முழம் உயரத்துக்கு அப்படியே இருந்துதான் அது. அது வசனம் சொல்லும். இங்க என்ன சொல்லுதுங்க? இங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ற அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சா. யோசித்து பாருங்க, ஒரு நாள் நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பீங்க? அந்த அத்தனை தூரத்துக்கு இந்த காடைகள் வந்து விழுந்ததான். அவனுக்கு வேண்டியதை எடுத்தான். 1 மாதம் திருப்தி ஆகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நான்வெஜ் அந்த நாள்ல கொடுத்தாரு. பலர் அந்த ஆத்திரத்துல
அப்படியே உயிரோடு அந்த பறவைங்க விழுந்து கிடக்குது, அப்படியே வாயில கடிச்சு தின்ன ஆரம்பிச்சான். தேவனுக்கு கோபம் வந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. So God can do wonders. அன்னைக்கு மோசேயை வனாந்தரத்துல தேவன் இந்த அற்புதத்தை செய்தாருன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 20 லட்சம் மக்கள், அந்த 20 லட்சம் மக்களுக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன பண்றாருங்க, இந்த காடைகள் அவர்கள் கொடுக்கிறாரு. அந்த காடைகள் எப்படின்னா 1 2 இல்ல, 2 முழம் உயரம், 2 முழம் உயரம். உயரத்துக்கு அப்படியே அந்த பாளையம் அவங்கவுங்க டென்ட்டை சுத்தி விழுந்து கிடக்குது, பாளையத்தை சுத்தி இருக்கிறது. அவங்க சொல்றாங்க அது ஒரு நாள் நடக்கிற தூரத்துக்கு அளவுக்கு இருந்துதான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பமும் திருப்தி ஆகிற அளவுக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அதை செய்வாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு முறுமுறுத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார்னா உங்களுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல நீங்க வரீங்களே, உங்க நேரத்தெல்லாம் அங்க போகிறது இங்க போகிறதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க செய்யறீங்களே, சேர்றீங்களே, உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு கர்த்தர் இறங்க மாட்டாரா? உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமா செய்வாரு. உங்களுக்கு எனக்கு வேண்டியது என்ன சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஜெபம், ஜெபித்த பிறகு அவர் சமூகத்துல காத்து இருக்கிறது. காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. நீங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? That is next question. But because of the prayer of one man, மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு, மோசேயுடைய அங்கலாய்ப்பை கேட்டு ஆண்டவர் சொன்னார், சி என்னுடைய அற்புதத்தை பார் என்று சொல்லி அவனுக்கு அற்புதத்தை காட்டினார். இன்னைக்கும் அதே தேவன் அற்புதத்தின் மகிமைகளை செய்கிற தேவன். அவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக.